சத்தம் போடாதே, கூச்சல் போடாதே, அமைதி. எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவு நாடகம் சிறப்பா இருக்கும். தயவு செய்து யாரும் சத்தம் போடாதே. சைலன்ஸ், சைலன்ஸ். நானுமே வடிவமாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். முத்தமிழுக்கும் முதல்வராய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்று கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபட வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்து கலைவாணி பொற்பாத கமலத்தை மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை கடலென திரண்டு வந்துள்ள நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சைக்கிள் பாரடி பண்ணி நாடக கலா ரசிக பெருமக்களே, வருங்கால வாலிப நண்பர்களே, மாத குல மாணிக்கங்களே, இன்னும் இடம் கிடைக்காத அழைத்து கொண்டிருப்பவர்கள் அறிந்து எங்கள் கலைதே நமது சைலன்ஸ்
எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை யூடியூப் சேனலிலும் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் சிறப்பாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான கலை சொந்தங்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு மனமார்ந்த ஆட்டம் பார்க்க வந்தவங்க கலைதேவி ஆட்டம் பார்க்க வந்தவங்க நீங்க அமைதியா ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு நீங்க கும்பலத்தை கூட்டிக்கிட்டு எங்களுக்கு குஞ்சலத்தை போடாதீங்க. கலைதேவி ஆட்டமாக வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. கூட்டத்திலே இந்த அழகான சபை தனியிலே நீங்க ஆட்டு போட்டு துப்பாதீங்க. ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. நல்லா இருக்கியா கோமதியா? நல்லா இருக்கீங்களா? நான் அப்படி யமனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நல்லா இருக்கீங்களாமா? காதல முக்களை போட்டு கட்டு நகைகளை காதல முக்களை போட்டு கட்டு நீங்க கவனிக்காம பூவாதீங்க. காதல முக்களை போட்டு கிட்டி நகைகளை காதல முக்களை போட்டு கிட்டி நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. அமைதி 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 சைலன்ஸ். இந்த அழகான மேடையிலே இந்த அழகான கிராமம் சைலன்ஸ் கத்தாதே. ஐயோ ஆளா சத்தமடாதீங்கம்மா. என்ன பணம் வாங்கி போறதுக்கு நான் கத்திங்க எடுக்கிறேன். கைய காயுது பிறகு கோயத்துக்கு அமைதி சைலன்ஸ். அழகான நமது கிராமம், கலை வளர்ந்த நமது கிராமம், கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம், எங்களைப் போல சிறப்பு மிக்க நாடக நடிகர்களை உருவாக்கிய என் நாட்டுக்கும் பொன்னாளாக விளங்கக்கூடிய அழகான நமது மேல்பாக்கம் கிராமம்
நமது கிராமத்தில இந்த புனிதமான மேடையில் இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் மந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி தெய்வத்திரு கலை தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் மாவட்டம் இந்திவனம் மட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள். மந்தவாசி அடுத்து சேதராகுப்பம் கிராமத்தை சேர்ந்த எஸ் முருகன் அவர்கள். சிறப்புமிக்க நாடக நடிகர்களை கொண்டு இந்த அழகான மேடையிலே இந்த நள்ளிரவு பொழுதிலே இன்று எதற்காக இந்த நாடகம் பாராகிய இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள், நாம் இறப்பதும் ஒரு நாள். இந்த மண்ணிலே நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது, நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார். இந்த மண்ணிலே நாம் பிறந்தோம், நாம் வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் தாம் வாழ்கின்ற காலத்திலே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, பேர் வைத்த பேர குழந்தைகளுக்காக அல்லது நமது ஊருக்காக கொடுத்து உதவ வேண்டும். தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறோம். தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது திருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த மண்ணிலே ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது, பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. அப்படி வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு, தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு, உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். அழகான நமது கிராமத்திலே பிறந்து பிள்ளைகளையும் பெற்று
பேர குழந்தைகளையும் கண்டு இன்று இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் கமலவள்ளி என்று சொல்லக்கூடிய அம்மையார், கமலவள்ளி என்று சொல்லக்கூடிய அம்மையார் இன்று நம்மை பிரிந்து இறைவனோட பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாக்கு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்ட அம்மையார் கமலவள்ளி என்று சொல்லக்கூடிய அம்மையார் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மக்களோடு சேர்ந்து இணைந்து பிள்ளைகளையும் பெற்று இன்று அவர்கள் உடலாய் இந்த உடலிலே இந்த பூமியிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம். ஒரு விதையானது எப்படி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மீண்டும் மேல் நோக்கி எழுதுகிறதோ அவர்கள் சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அம்மையார் செய்த தான தர்மங்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர குழந்தைகள் அவர்கள் பெயரை உச்சரித்துக் கொண்டே வாழ்வாங்கு வாழ்ந்த கமலவள்ளி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்கள் ஆன்மா முக்தி மோட்சம் அடைய வேண்டும். சாலோபை சாமீபை சாரூபை சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் பாதத்தை அடைய வேண்டும், முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர குழந்தைகள், பங்கும் பங்காளிகள், உற்றார் உறவினர்கள், நமது கிராம பொதுமக்கள் அவர் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கும் அம்மையார் கமலவள்ளி என்று சொல்லக்கூடிய அம்மையார் சாந்தி அடைய அரிய வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். காலம் சென்ற அம்மையார் ஆன்மா சாந்தி அடைய இந்த அழகான மேடையில இன்று இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு அன்னை ஓர் அணையா தீபம். அன்னை ஓர் அணையா தீபம், அன்னை ஓர் அணையா தீபம் அல்லது ஏழை தந்த சாபம், ஏழை தந்த சாபம் அன்னை ஓர் அணையா. அழகான ஒரு சமூக நாவல் நாடகம், ஒரு குடும்பத்து கதை. எப்படி நம்ம குடும்பத்தில் பிறந்து இறைவனோடு பாதத்தை அடைந்த அம்மையார் இன்று நம்மெல்லாம் கண் விழித்து இந்த 11ஆம் நாள் இந்த நினைவு நாளை சிறப்பாக காலம் சென்ற அம்மையார் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். எவ்வளவு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அவ்வளவு நாடகம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்கும். நாங்களும் கத்தி, இந்த மழையில் நீங்களும் கத்தி, காது கேட்காதோ பொழுது வெஞ்சு முன்னாடி கூத்தா தச்சி கேட்டு வா போகலாம். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்கும். அமைதி காத்து உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாவித்து ஆதரவு தரும்படி இரு கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தந்த நத்தா பாட்டுக்காரே பாட்டுக்காரன் வந்தவசி ஆட்டக்காரன் ஓடி வந்த மேடையில் ஆட்டமாட பாட்டுக்காரன் வந்தவசி ஆட்டக்காரன் ஓடி வந்த மேடையில ஆட்டமாட ஒரு வேலையில சிரிங்க சொல்லிவிட்ட வள்ளுவர் சரிங்க சரிங்க. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக
நன்றி கடனை என்று தீர்த்தீர்கள். கருவிழியை போல காத்ததற்காக பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். 10 மாதம் சுமந்ததற்காக நன்றி கடனை என்று தீர்த்தீர்கள். நன்றி கடனை என்று தீர்த்தீர்கள். கருவிழியை போல காத்ததற்காக பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். 10 மாதம் சுமந்ததற்காக. அள்ளு பகல் உறங்காமல் உன்னை காப்பவள், நீ எறும்பு கூட அண்ணாமல் பார்த்து கொண்டவள். அள்ளு பகல் உறங்காமல் உன்னை காத்தவள், நீ எறும்பு கூட அண்ணாமல் பார்த்து கொண்டவள். ஆறாரோ பாட்டு பாடி தூங்க வைத்தவள், ஆறாரோ பாட்டு பாடி தூங்க வைத்தவள். உன்னை படைத்த அந்த கடவுளுக்கும் மேலானவள், உன்னை படைத்த அந்த கடவுளுக்கும் மேலானவள். பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். 10 மாதம் சுமந்ததற்காக. பசியை தாங்கி கொண்டு உனக்கு கொடுத்தவள், தன் ரத்தத்தையே பாலாக ஊட்டி வளர்த்தவள். தன் பசியை தாங்கி கொண்டு உனக்கு கொடுத்தவள், தன் ரத்தத்தையே பாலாக ஊட்டி வளர்த்தவள். உனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பவள், உனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பவள். கடனை வாங்கி திருமணமும் நடத்தி வைப்பவள். மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு தாயை வதைக்கூறா, இத்தனை வருடமாக கஷ்டப்பட்டதை நினைக்கூறா. மனைவி பேச்சை கேட்டு தோன்று தாயை வதைக்கூறா, இத்தனை வருடமாக கஷ்டப்பட்டதை நினைக்கூறா. பெற்ற தாயின் பேச்சை கேட்டா நல்லா வாழுவ, நீ பெற்ற தாயின் பேச்சை கேட்டா நல்லா வாழுவ. தாயின் பேச்ச நீயும் மதிக்கலனா தெருவில் குப்பை பொறுக்குவேன். பெற்ற தாயின் பேச்சை கேட்டா நல்லா வாழுவேன், தாயின் பேச்ச மதிக்கலனா குப்பை பொறுக்குவேன். பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். 10 மாதம் சுமந்ததற்காக. உன் பாதத்திற்கு நானும் அடிமை, தாய் இல்லாமல் உலகத்திலே வாழ்வது கொடுமை. தாயே உன் பாதத்திற்கு நானும் அடிமை, தாய் இல்லாமல் உலகத்திலே வாழ்வது கொடுமை. இருக்கும்போது தெரியாது தாயின் அருமை, இருக்கும்போது தெரியாது தாயின் அருமை. இறந்து விட்டால் ஆயிடுவாய் நீயோ தனிமை. தெருவில் போக நாய்கள் கூட மதிக்காதடா, எந்த சொந்தம் கூட எடுத்து உன்னை அடைக்காதடா. தெருவில் போக நாய்கள் கூட மதிக்காதடா, எந்த சொந்தம் கூட எடுத்து உன்னை அடைக்காதடா. பெற்ற
படிக்காதடா, பெற்றெடுத்த தாயை என்றும் படிக்காதடா, கோடி பணம் தந்தாலும் அந்த பாசம் கிடைக்காதடா. பெற்றெடுத்த தாயை என்றும் படிக்காதடா, கோடி பணம் தந்தாலும் அந்த பாசம் கிடைக்காதடா. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் வந்ததற்காக. நன்றி கடனை என்று தீர்த்துகள், நன்றி கடனை என்று தீர்த்துகள், கருவிழியை போல காத்ததற்காக. அம்மா 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 அம்மா.
காலம் வைக்குது எங்க தெரியுமா தெரியுமா பட்டை வேணும் சிந்த வேணும் மாலை ஏற்கனவே பார்த்தேன் எங்கேயுமே கிடையாது நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எதுவுமே தெரியல எங்க போறீங்க நீ மகளை மட்டும் தெரியுமா உன்னை மட்டும் இங்க தெரியுமா தெரியுமா லாரி ஸ்டாண்டிங் பஸ் ஸ்டாண்டிங் ஆட்டோ ஸ்டாண்டிங் சைக்கிள் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஏண்டி பேசிக்கொண்டிருந்தால் ஏழு முதல் தெரியுமா ना कर दे क्या कर दे ना कर दे ना कर दे क्या कर दे
அது கூட ஆட்டுதுடி. ஆட்டுல அது பல்லு மட்டும் தான் தெரியுது. மீதி எங்க ஒண்ணுமே தெரியல. தான் பார்க்கணும். உண்மைதான். சரிதான், எனக்கு மட்டும் தெரியும். பாக் பண்ணிருக்காங்க. சரி, இதுல என்ன பண்ணுறது சொல்லு. ஏண்டி இதான் கொடிமல்லி. தப்பு இது மாதிரி கொடிமல்லி பக்கம் நீ போகாதே. ஏண்டி ரொம்ப மோசமானது. அப்படியே ஏத்து பண்ணிக்கோ. அப்படியே ஏடி ஒரு சாரதா இங்க வா நீ. இத பார்த்து இது என்ன பண்ண சொல்லுடி. நீட்டா குச்சி குச்சி குண்டு சம்பிங்க. இது என்ன செய்யும்? குச்சி போடும். என்ன மானாந்திரத்துல போக தேவையில்லை. அதை பார்த்து அதெல்லாம் என்னடி மலரு சொல்லுவாங்க சொல்லுவாங்க. இவ்வளவு மங்களமா சர்ச்சைக்கு பார்த்தாங்க. ஏடி பண்ண நிர்மலா நிர்மலா இத பார்த்து இது என்ன மலர் சொல்லு. ஏண்டி இதான் வாட்ரோஸ்தி. ஆட்டோஸ்ல என்ன செய்யாது? அது முள்ளே இருக்காது. அப்படியா? நைஸா அப்படின்னா வேணாது. ஏடி பண்ண இந்துலேக்கா இத பார்த்து இது என்ன மலரு? அப்படியா சாருலிக்கா? ஆமா. இது என்ன மலர் தெரியுமா? என்ன இது தாண்டி ஊசி மல்லி. ஊசியா? ஆமா. என்ன செய்யும்? ஒண்ணும் செய்யாது. பார்ப்பதற்கு கூர்மையா இருக்கும். கூரா இருக்கும். கிட்ட போகாது. குத்துனா ரத்தம் வரும். அப்ப நம்ம பிளட் வர பக்கம் போக கூடாது. ஏடி பண்ண சொல்லுடி ஏடி பண்ண சொல்லுடி ஜில்ஜிலா அத மாதிரி அது என்ன மலரு? ஏய் அது என்ன மலை தெரியுமா? என்ன? அதாண்டி ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. ஜாதி மல்லியா? ஆமாண்டி. அதுல ஜாதி மல்லினா ஜாதி மல்லினா என்னையா? ஏய் குண்டுகார கட்டிய இந்து மலர் குடும்பத்தை சாமி பிடிச்ச மலர் மலர் இருக்குடி அதுல. ஊருக்கு ஊருக்கு ஒரு மலர் குடிச்சிட்டு போயிரு. பார்த்துட்டேன். இது உங்கால கொஞ்சம் காட்டு. சரி இந்த அனைத்து மலர் பார்த்தாச்சு. அத பார்த்து அது என்ன மலர்டி? என்ன? எங்களுக்கு யாருக்குமே தெரியல. வித்தியாசமா இருக்கு. அது மொத்தமே கடா குரங்குங்க. ஏத்துக்குது பாத்தி அதோ. வெள்ள பாத்தியா? என்ன செய்ய? அதுவா கிட்ட போனா கட்சி போடும். எத்தனை மணிக்கு? ஏய் 3:27க்கு அப்படியா? லட்சம் போட்டு போயிடுது. பார்த்தாச்சு. பார்த்தையா சோப்பாடி போட ஜாலியா சின்ன மலர் என்ன பண்றது? ஆகாய தாமரையா? அதுல ஒரு பூ ஜாலி என்ன? அது எதுக்குமே பிரோஜனம் இல்லாத மலர். அது சொல்லு நல்லா இருக்கு. அதோட வேறு அப்படியே அழுகி போறது. ஈரத்தில் தாங்க ஜென்னிங்க வச்சிருக்கோம். இதுல பசுப்படுது. இதோட மனசு எப்படி இருக்கு? அளவில் அவன் தைப்பார். நல்லா இருக்குது. அது மட்டும் கிடையாது. 5 செவந்து இருக்கு. அடிமலை கடுத்து இருக்கு. முந்தி செவந்து இருக்கு. ஐயோ எல்லாத்தையும் பார்த்தாரு. அத குஞ்சு வர குஞ்சு வர குஞ்சு வர. குறிஞ்சி 12 வருஷத்துக்கு ஒரு பத்தி அத குறிஞ்சி குறிஞ்சி. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அது செவந்து இருக்கு. அடிமலை கடுத்து இருக்கு. செவந்து இருக்கு. இந்த வாழ்ந்து அனைத்துமே இன்னைக்கு ஐயோ தனித்தனியா போன டைம் ஆயிடும். மழை ஈர கொச்சல கொடியுது. ஒரே மூட்டை சேர்ந்து என்ன சொல்றேன்? மழைக்கால மேகம்
அமைச்சர் கருணாகம் என்ற பாடல் வந்து வருகிறேன். அனுதினமோ எனக்கு முன்னாடி வர வேண்டிய அவை
எப்போ கிடைக்கும் அந்த பழம் நன்றி. அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களை தயவு செய்து அண்ணா உட்காருங்க. முன்னாடி இருக்கிறவங்க உட்காந்துதான் பின்னாடி இருக்கிறவங்க பார்க்க முடியும். இடம் இல்லையா? தயவு செய்து நீங்க உட்காந்தாதான் பின்னாடி இருக்கும் தெரியல. உள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தயவு செய்து உட்காருங்க ஐயா. இந்த மழை காலத்திலும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை ரசிப்பதற்காக வருகை தந்திருக்கும் ரசிகர் கூட்டத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழகான வேளையில் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை கண்டு ரசிப்பதற்காக வருகை தந்திருக்கும் நமது புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா செல்லா என்று சொல்லக்கூடிய ஐயா வருகை தந்திருக்கிறார். நமது விழா குழுவினர்கள் சார்பாகவும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாகவும் வருக 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 என இரு கரம் தட்டி ஐயா அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இங்கு வருகை தந்து இந்த மாபெரும் விழாவிலே கலந்து கொண்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லா என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அவர் உடன் வந்து இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக சிறப்பித்து தந்த அன்பு நண்பர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நான் தயவு செய்து உட்காருங்க. அடுத்ததாக இந்த அழகான பிரபல மேடையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேச போகிறார்.
இந்த ஈரத்துல என் பாம்பு கிளம்பணும், அது விஷத்தை கக்கணும், அதை பார்த்து எனக்கு எவ்வளோ பையன் ஒட்டி நடக்கணும். என்னடா கால தாமதம் வந்தால் கட்டுக்கதை கொட்டி இருக்கிறேன். அட நான் ஒரு விகட கவிங்க உங்களை பார்க்கலாம் வந்தேன். எதுக்கு வந்தா ஒரு முண்டை எப்படியா முண்டை சின்ன மேலேயே உட்காந்து எப்போ நாடகத்துக்கு போனாலும் சைலா சின்ன மேலே உட்காந்துங்கிறாங்க. எங்க விக்கி போற ரத்தகாவும் ரணகாவும் நான் தூட்டுதான் யாடிகாரம். எனக்கு அவளுக்கு சரியான சண்டை எடுத்தம் பாரியா இரும்பு குண்டு AK-47 எடுத்த இரும்பு குண்டை ஒன்றுதாவ மண்டை. நான் தின்ன ஓரமா போய் ஒண்ட என் பொண்டாட்டியை தார அவ போட்டா பாரு சோற, அதுல முத்தனம் பாரு மோர, சாப்பிட்டு கூட்டன ஏற, அந்த பக்கம் இந்த பக்கம் போற நடுப்புற அம்மா இங்கே பெரிய பாரு. அம்மா இதே பெரிய பாரு அழுத்தி பிடிச்ச யாரு முட்டிக்குமாயா பாரு. நான் என்ன சொல்ல வேணும்? அர்த்தகஜனா பாயோ அம்மால வெளியே வந்துச்சு. ஐயோ இதுக்கப்புறம் ஒருத்த வச்சுக்கிட்ட ஒப்பு வச்சுக்கடா பாவி காலி அறுத்து தண்ணி பானியில போட. ஐயா குளிச்சு அறுத்து வாயில போடுங்க. ஐயோ என் கையால சாமா போச்சு. அம்மா என் பொண்டாட்டி விட்டால விடுவா, என் மாமியாரு கேப்பானு வெயிலே வேற தொட்டு தொட்டு வேற மம்மு தப்பா நினைக்காத. என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுது 3 பட்டை வெள்ளி அண்ணா கையில 3 பட்டை பட்டடா பொட்டை ஆந்திராவாட ஆப்பிரிக்கா போறது அமைச்சர் கருணாகரம் அமைச்சர் கருணாகரம் இந்த உலகில் அனைவரும் முட்டாள் போச்சு. பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக. காற்று மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே ஓடு மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே காற்று மிதக்கும் ஒலிகளிலே
மனமே தான் அறிவார் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் அதற்காக அழக மலர்ந்தது எனக்காக அன்னை மடியும் நதிகளும் எனக்காக ஓ வணக்கம் 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 அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று கச்சம் எடுத்துரைத்த கவிக்குயில் பாரதிக்கு ஒரு வணக்கம் கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கண்டும் சிறையில் செக்கிழுத்த வாவு சிதம்பரனாருக்கு ஒரு வணக்கம் நாடை காக்க தன் மானம் காக்க தம் உயிரை தூசணம் அளித்து மரக்கல்லில் தூக்குக்கிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம் அது மட்டுமா தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்றும் மனையா ஜோதி இருக்குமா மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வணக்கம் இவருடைய கலைஞானி நாடக மனத்தில் வசிக்க வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி இவருடைய கலை சொந்தங்களுக்கு இவருடைய நெஞ்சார்ந்த வணக்கம் நான் யார் இவருடைய பேர் என்ன இவருடைய நாடோ இந்த மகேந்திரபுரி நாடு இந்த மகேந்திரபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவன் எனது பெயரோ சுந்தர் எனக்கோ ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சுகந்தி நாங்கள் இருவரும் ஏழ்மையான குடியில் பிறந்திருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அனிதினமும் என் அன்பு தங்கையை காண்பது வழக்கம் அன்பு தங்கை சுகந்தியை பார்ப்பது வழக்கம் என் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வழி மீது வைத்து கட்டிருப்பான் தங்கையை பார்க்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்று மனையா ஜோதி இருக்குமா வேதை அண்ணன் அம்பேத்கர் போல பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனைய பெற்றவரே நீங்கள் மறுபிறவி வந்திரையா சாதியத்தை சங்கரித்த சமத்துவத்தை மீட்டெடுத்த போர்முற சாயவதரித்த எங்கள் போர்வாளி வந்திடையா நீ வந்திடையா ஊரிலே ஜாதி என்னும் பேரிலே அம்மவன ஊரிலே பிறந்திட்ட பேரொழியே எங்கள் சமுதாய போராளியே அதன ஜாதி என்னும் பேரிலே அம்மவன ஊரிலே மானத்தை காத்தவனே
அரசியலில் ஆட்சி தந்த எங்கள் அதிகார ஆண்டவனே
உட்காருங்க தங்கச்சி ஓடி வா ஓடி வா ஓடி வா உன்னை காண வேண்டும் என் நண்பன் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமோடு இருக்கின்றேன் என் உயிரே நீதானம்மா இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வரேன் ஏன்னா நாம் சின்ன வயதாக இருக்கும் போதே நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம இருவரும் அனாதையோடு இருந்து விட்டாங்க தாய் தந்தை முகத்தவழி பார்த்ததே கிடையாது சின்ன வயதுல இருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துட்டேன் இந்த அண்ணன் உயிர் வாடே உனக்காகத்தானம்மா தங்கச்சி இதை இனிமேல் உன்னை பார்க்கும்போது என் மனதுக்குள் எப்படியெல்லாம் தொழுது தெரியுமா நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டியிருக்கம்மா எப்படி தெரியுமா தங்கச்சி மண்ணை தொட்டு கும்பிட்டு தொட்டன்னு வச்சுக்கணும் வெள்ளக்கல்லு குத்தியும் பட்டு ஆமாம்மா மண்ணை தொட்டி கும்பிட்டு கொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ளக்கல்லி குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா மண்ணை தொட்டி கும்பிட்டு கொட்டன்னு வச்சுக்கணும் வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா தெற்கால ஓடுற காவிரி வந்து சொந்தங்கள் பாடட்டும் வடக்கால ஓடுற வைகைய வந்து வாட்டுக்கு கூறட்டும் ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலைய மாத்திக்கிறோமா மண்ணை கட்டி விட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் பலே பலே கட்டி முக்குத்தியும் கட்டுன்னு மின்னுதம்மா தங்கச்சி அது மட்டுமா அம்மாடி குமரியா ஆடாத குழந்தையா அன்பாத தங்கச்சி நீராட்டு அன்பா நீராட்டுவே அம்மாடி குமரியா ஆடாத குழந்தையா அன்பாத தங்கச்சி தாளாட்டுவே முத்தான பொண்ணாக்கு காதோரம் முத்தான பொண்ணான லோனாக்கு போட்டு தாளாட்ட நட்டு போட்டு நீயோடு நீ வாழணும் நித்த நித்த வாழ்ந்து நான் கூறணும் மண்ணை தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் ஆமாம்மா கல்லு முக்குட்டியும் பொட்டுன்னு மின்னுதம்மா பலே 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 உனக்குதான் கல்யாணம் உனக்குத்தான் சிங்கார பந்தலில் கல்யாணமா தங்க கல்யாணமா செவ்வாடு குளிக்கிட சீரெல்லாம் வளர்க்கிட சிங்கார பந்தலில் கல்யாணமா தங்க கல்யாணமா மத்தா பூவாடும் பூ போட்டு தாட்ட மாப்பிள்ள பெண்ணுமா தாக்கி ரோட்டோரம் பட்டுதான் தூராத பூ காட்டுதான் கட்டுப்படுமா வந்து உருமாட்டுதான் தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ள கல்லி முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டியிருக்கமா தங்கச்சி அது மட்டும் கிடையாதுமா நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைமா என்ன தெரியுமா குட்டி பெண்ணா இருந்த நீ வளர்ந்து குமரி பெண் ஆயிட்ட வயசு வந்த பெண் ஆயிட்ட அதனால காராகலத்துல நல்ல அழகான நல்ல படிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் இதேதாம்மா இவ கல்யாணமே வேணும்னு சொல்றம்மா எத்தனை காலத்துக்கு தான் நான் பொத்தி பொத்தி வளர்ப்பது இந்த பொல்லாத உலகத்துல கோயில் கொஞ்சம் பருந்தாச்சும் ஒரு மாதிரி பார்த்து எனக்கு படுப்பாங்க அண்ணன் இருக்கேன் எனக்கு திருமணமா தங்கச்சி நான் ஆண்மகன் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன் ஆனா பெண்ணாக பிறந்து விட்டால் தக்க பருவத்துல திருமணம் நடக்கணும் இல்லைன்னா இந்த ஊர்ல தவறா பேசுமா அது மட்டும் கிடையாது பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தா அந்த பெண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க
இந்த அண்ணன் அவன் தங்கச்சியை சரியா பார்க்கணும், இந்த அண்ணனை தவறா பேசுவாங்கம்மா. அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. வாயை மூடுங்கடா. ஏம்மா? எப்ப பார்த்தாலும் திருமணம் திருமணம் திருமணம். இதே பேச்சுதானே உங்களுக்கு? சொல்லுமா. அண்ணா, நீங்க திருமணம் செய்யணும்னு சொல்றீங்களே, ஒரு திருமணத்துக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? எவ்வளவு ஆகும்? 10 லட்சம் ரூபாய் ஆகுங்க. இதுதானே. அது மட்டும் அந்த பாவி பசங்க கேக்குறானுங்க. என்ன கேக்குறானுங்க? ஒரு காரி கேக்குறானுங்கண்ணா. அது என்ன ஒண்ணுதாம்மா. அமைதி அமைதி சலாம். பெண்ணை பாக்குறவங்களே முதல்ல பைக் தான் கொடுத்து சொல்றாங்க. சரிம்மா. அம்மா இப்படியே பேசிக்கிட்டோம், நேரம் போதே தெரியாது. மழை நிறைய வந்து விடுது. வேலை தேடி தேடி எனக்கும் பசி அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுமா. சாப்பாடு இல்லையா? குடிக்க தண்ணி தண்ணி கூட இல்லையா? சரிம்மா, நான் கூலி வேலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ நினைச்சு தருமா? அதோ பத்தியா பட்ட மரக்குளம் அங்கு சென்று தண்ணீர் கொண்டு வா. இருவரும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். சீக்கிரம் ஓடியா ஓடியா ஓடி. அண்ணன் சந்தோஷமா குடிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அந்த மாதிரி குடிச்சானே. தோப்புக்குள்ள குரு குருனே பார்த்த புள்ள. இங்குதான் உனக்கு பச்சை மாமே டேய் பாவன அந்த ஃபோன் டேய் ஏய் உரா இருக்கு செல்லு போயிடுமே.